என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருவர் டாக்டராக இருக்கிறார். ஆஹ் அவர் மாற்று மத சகோதரர். அவர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். இர்ஷாட், இந்த நோன்பு காலத்தில் கூடுதலாக முஸ்லீம்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. நோன்பு காலத்தில் கூடுதலானவங்களுக்கு கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், இன்னும் சிலவங்களுக்கு பேரலைஸ் கூட ப்ராப்ளம் வருகுது. அதிகமானவங்க சாதாரண நாட்களை விட நோன்பு காலத்தில் கூடுதலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. என்ன ரீசன்? என்ன உங்களோட ஃபாஸ்டிங்கில் அது என்ன மெத்தட்? ஃபாஸ்டிங்கிறது நல்ல விடயம், கேள்விப்பட்டிருக்கிறோம், சயின்ஸ் படி ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதிகமானவர்கள் இந்த பீரியடில் தான் கூடுதலாக சேனலிங் சென்டர்லையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கூடுதலாக அட்மிட் ஆகிற வீதங்களும் கூடிக்கொண்டு போகுது. என்ன காரணம்னு அவர் கேட்டார். அவர் ஒரு டாக்டர்ன்றபடினால அதுக்கு நான் அவரிடம் ஒரு விளக்கத்தை கொடுத்தேன். அந்த விளக்கத்தை உங்களுக்கும் தர வேண்டும் என்றுதான் நான் இந்த பதிவை இடுகிறேன். என்னவென்றால், நோன்பு என்பது, ஃபாஸ்டிங் என்பது உடல் ஆரோக்கியத்திற்காக இறைவன் எமக்கு தந்த ஒரு வரம். எல்லா மதங்களிலுமே ஒவ்வொரு விதமான நோன்பு முறைகள் காணப்படுகிறது. அனைத்தையும் வரவேற்க வேண்டும். இஸ்லாமிய மதத்திலே நோன்பு என்று அதற்கு ஒரு விதமான ஒரு வரைமுறை இருக்கிறது. அதிகாலை வேளையிலே சாப்பிடுகிறோம், பின்பு நீரோ உணவோ அருந்த முடியாது. 14 மணித்தியாலங்கள் நீரோ உணவோ அருந்தாமல் மீண்டும் சூரியன் மறையும் பொழுது மஹரிப் டைம் எங்களுடைய நோன்பை நாங்கள் திறக்கிறோம், இஃப்தார் டைம். இதில் முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த 14 மணித்தியாலங்கள் நாங்கள் நீரோ உணவோ அருந்தவில்லை. அந்த நேரம் எங்களுடைய உடலில் ஏற்கனவே சேமிக்கப்பட்டிருந்த குளுக்கோஸ் மற்றும் கொழுப்புக்கள் சக்திகளாக மாற்றப்பட்டு பயன்படுத்தப்படுகின்றன. அதனால் எங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுகிறது, நிச்சயமாக ஆரோக்கியம் பெறுகிறது. அது இன்றைக்கு சயின்ஸும் ப்ரூஃப் பண்ணின ஒரு உண்மை. ஆனால் இதற்காக வேண்டி நோய்வாய்ப்படுகிறோம் அதிகமாக என்றால், இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய அந்த எங்களுக்கு வழிகாட்டப்பட்ட முறை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. என்னவென்றால், நோன்பு திறப்பதில்தான் ஆகப்பெரிய தவறுகளை இடுகிறோம். இஃப்தார் டைமில் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், நாங்கள் மஹரிப்புக்குரிய பாங்கு கூறியதுமே தண்ணீரை குடிக்கிறோம். ஆனால் அது கொஞ்சம் பால் தான் குடிக்கிறாங்க. நிச்சயமாக தண்ணீர் கொஞ்சம் அதிகம் பருக வேண்டும். ஆனால் தண்ணீரை கொஞ்சம் குடிக்கிறாங்க. டக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஷோட்டீஸ் ஐட்டம்ஸ், ரோல்ஸ், ஷோட்டீஸ், சமோசா அதிகமாக குயிக்கா அந்த 14 ஹவர் அந்த வெறி, 14 ஹவர் பசியிலேந்தோன்ற அந்த வெறியை அந்த டைமில் என்னவெல்லாம் கிடைக்குதோ பட் 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 பண்ணு போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணின உடனே அதோட பேத்து ஒரு மேங்கோ ஜூஸ், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், அதுவும் ஃபுல்லாக ஒரு கிளாஸில் குடிச்சிட்டு கஞ்சையும் வேறு அதுக்கு மேலே ஊற்றிட்டு அப்படியே பேத்து ரெஸ்ட் ஆகிந்துட்டா எங்களோட இறைப்பை 14 மணித்தியாலங்கள் ஓய்வில் இருந்த இறைப்பை இது என்னடா எனக்கு நடந்த சோதனை, எங்கேருந்து இது எவ்வளோ உழுவுதுன்னு தெரியாமல் தடமாறி பெரட்டி சரி படாத பாடுபடுது. இதனால் என்ன அந்த டைமில் ஹை லெவலுக்கு குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால் பட்னு ஏறுது. அதே அவர் டயபெட்டிக் பர்சனாக இருந்தால், அவர் ஒரு ஹார்ட் பர்சனாக இருந்தால், கொலஸ்ட்ரால் பர்சனாக இருந்தால் பாரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும், சந்தேகமே இல்லை. எங்களுடைய இஃப்தாரில் நாங்கள் செய்த தவறு தான் எங்களுடைய நோன்பு உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டிய நோன்பு இன்று எங்களுடைய இஃப்தாரில் நாங்கள் செய்த தவறின் காரணமாக எங்களுடைய உடல் பாரிய பிரச்சனைகளை சந்தித்துள்ளது. இது கசப்பான ஒரு உண்மை, ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே கொஞ்சம் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஈவினிங் டைம்லலாம் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, உங்களோட இஃப்தாரை நீங்கள் நல்ல ஆரோக்கியமான இஃப்தாராக அமைச்சுக்கொள்ளுங்கள். கட்டாயம் நீரை குடிங்க, தண்ணி நல்லா குடிங்க, ஈச்சப்பழம், டேட்ஸ், பேரீச்சப்பழம் சாப்பிடுவோம், அது 1-2 சாப்பிடுங்க. நீராகாரங்களை கொஞ்சம் அந்த டைமுக்கு நீங்கள் எடுங்க கட்டாயம். மேலே ஃப்ரூட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரூட்ஸ் எடுங்க.
உடனே எல்லாத்தையும் அந்த டைமே சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அந்த அந்த 6:30 7 எல்லாத்தையுமே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களோட சாப்பாடு உங்களுக்கு எங்கேயும் காணாமல் போகாது. சரி, உங்களோட சாப்பாடை நீங்கள் வந்து ஓரமாக வச்சுட்டு மூடி வச்சாலும் பரவாயில்ல. அந்த டைமுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்த்து தொழுதுட்டு வந்து தராவீஹ் இருக்குது, தராவீஹ் தொழுதுட்டு வந்து கொஞ்சம் உடம்பு ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்படி உங்களை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்க. அந்த மூச்சு எடுக்கலாத அளவுக்கு சாப்பிட வேண்டாம். மூச்சு எடுக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு நிறைய தராவி கூட பெய்த்துக்கொள்ள முடியாதே, ஏலாது, மூச்சு வாங்குது. ஏனென்றால் அவ்வளோ சாப்பாடு இறைப்பைக்கு சரியான கஷ்டம். சாதாரணமாக நோன்பு இல்லாத நாளையில விட நோன்பு நாளில் தான் கூட சாப்பிட்றாங்க. இதுதான் உண்மை. சரியா, நோன்பு இல்லாத காலங்களில் 3 நேரம் சாப்பிட்டு சும்மா இருந்துருவாங்க. இந்த நோன்பு காலத்தில் முழு வெறியையும் மனசில் ஏற்றிண்டு 14 அவர் பசிலேந்திரும் சும்மாவா அப்படி ஒரு கோபத்தை காட்டிண்டு இஃப்தார் நம்மளை பூந்து விளையாடுற, அதோட நீ உடல் விளையாடிடும். அதோட ஹாஸ்பிட்டலும் கையுமாக இருக்க வேண்டி வரும். டயபெட்டிக் பர்சன் மிச்சம் கவனமாக இருக்கணும். கொலஸ்ட்ரால் பர்சன் மிச்சம் கவனமாக இருக்கணும். உங்களோட கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் நல்ல ட்ரீட்மெண்ட் இந்த நோன்பு குறையிறதுக்கு. ஆனால் நீங்கள் குறைய விட்றீங்களே இல்லையே. நோன்பு திறந்ததுமே உங்களோட உடலுக்கு எல்லா வேலையும் காட்டுறீங்க. இதனால் பெரிய பாதிப்பு, மரணம் கூட சம்பவிக்கலாம். அதனால் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சமாக உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இஃப்தாரில் கொஞ்சம் உங்களோட தொழுதுட்டு வந்து ரிலாக்ஸாக போயிட்டு வந்து அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அடுத்தடுத்த சாப்பாடுகளை சாப்பிடுங்க. சரி, அதிக அளவு ஆயில் ஐட்டங்களை மிகுந்த அளவு குறைச்சி கொள்ளுங்கள். ஆயில் ஐட்டங்களை மிகுந்த அளவு குறைச்சி கொள்ளுங்கள். அளவுக்கு அதிகமான சுகர் சீனி ஐட்டங்களையும் இயன்ற அளவு குறைத்து கொள்ளுங்கள். இப்படி இருந்தால் இதுதான் அவருக்கு கொடுத்த விளக்கம். நான் டாக்டர்கிட்ட சொன்ன விளக்கம். எங்களுடைய இஃப்தாரிலே எங்களுடைய இன்றைக்கு பட்டன் மாறிடுச்சு. எங்களுடைய இஃப்தாரில் எங்களுடைய முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறு தான் இந்த மாதிரி பிரச்சனை காரணம் என்று. ஆகவே கொஞ்சம் அறிவாக செயல்படுவோம். மீண்டும் சந்திப்போம்.